ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வி கேள்விகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட நீங்கள் முன்கோபம் மற்றும் அவசர குணத்தால் சில பின்னடைவுகளை சந்தித்திருக்கலாம். பொறுமை குறைவாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். சுயமரியாதை குறையும் இடத்தில் நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். உங்களுக்கு தற்புகழ்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். யாருடைய உதவியும் தேவைப்பட்டால் உங்கள் பேச்சு திறமையால் அவர்களை எளிதில் கவர்ந்து இழுத்து காரியத்தை சாதிப்பீர்கள். உங்கள் கணிப்புகள் பெரும்பாலும் சரியாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் யோகமான பலன்களை பெற சிவபெருமானை மனமாற வணங்குங்கள். ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்கள். மேலும் இந்த மாதம் காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் வாய்ந்த செயல். ஐப்பசி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு நாள் புண்ணிய நதியில் நீராடுவது நன்மை தரும். கந்த சஷ்டி விழாவில் முருகனை மனமாற வழிபடுவதன் மூலம் நன்மையை அடையலாம். ஐப்பசி மாதத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று பெயர்ச்சியாகி வரப்போகிறார். இத்தனை நாட்களாக 12ஆம் இடத்தில் இருந்த விரயங்களை ஏற்படுத்திய ராசி அதிபதி இப்போது ராசிக்குள் வருவதால் இது உங்களுக்கு அருமையான யோக பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு. கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த பெயர், புகழ், சொத்து, நகை எல்லாவற்றையும் இந்த மாதம் மீட்டெடுக்கக்கூடிய சிறப்பான யோகமான காலகட்டமாக அமையும். நீங்கள் செய்யும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 3 ராஜயோகங்கள் சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு தனது சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் சேர்வதால் நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் மற்றும் சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் ஆகியவை உண்டாகின்றன. புதன் உங்கள் ராசிக்குள் வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. இந்த யோகங்களால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும். வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் சுமையால் தவித்தவர்களுக்கு அது குறையும். பல்வேறு வகைகளிலிருந்தும் பணவரவு திருப்தி தரும் வகையில் அமையும். பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரத்தில் உயர்வு வரும். வம்பு வழக்கு, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த தொல்லைகள், சண்டை சச்சரவுகள் நீங்கும். எல்லோருடனும் ஒன்று கூடி இன்பமான பொழுதை கழிப்பீர்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தடுத்து சுப காரியங்களில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கவனிக்க வேண்டியவை: உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள் வருவதால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை எளிதாக சமாளிக்கப் போகிறீர்கள். போதாக்குறைக்கு குருவின் பார்வையும் நல்ல அம்சத்தில் இருப்பதால் கடந்த கால கவலைகள் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபட விரும்பினால் கவனமாக மட்டும் செயல்பட வேண்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இந்த மாதம் முழுவதும் முன்கோபத்தை தவிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யுங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைய முடியும். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.